ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேர்ட்ஸ் ஃபார்ம் இருக்க எல்லா பேர்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கால்சியம் ப்ளஸ் டானிக், அதாவது கால்சியம் பர்பஸ்க்காக கால்சியம் ப்ளஸ் டானிக் வந்து எல்லா பேர்டுக்குமே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். என்ன டோசேஜில் கொடுக்குறோம், எவ்வளோ பேர்ட்ஸ் கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கால்சியம் ப்ளஸ் டானிக் வந்து பார்த்திங்கன்னா அது 1 லிட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா 500 ml வாட்டருக்கு 3 ml மிக்ஸ் பண்ணணும். அதாவது 1/2 லிட்டர் வாட்டருக்கு 3 ml மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதே 1 லிட்டர் வாட்டராக இருந்தால் நீங்கள் ஒரு 5 ml கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 7-8 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட பேர்ட்ஸ் ஃபார்ம் இருக்க எல்லா பேர்டுக்குமே 7 to 8 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக எல்லா பவுலும் நான் வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் பார்க்கலாம். இது புதுசு இப்போ தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். புதுசாக இப்போ தான் வாங்கினது இது கால்சியம் ப்ளஸ் டானிக் 1/2 லிட்டரு. சீல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சூப்பர். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்னா இந்த மூடியிலேயே கூட அளவு, ஓகே, இந்த மூடி அளவு எவ்வளோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ml சிரஞ்சி. 10 ml சிரஞ்சில் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். 10 ml, இது வந்து 10 ml. ஓகேங்களா? 10 ml இதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோம், அதாவது இந்த மூடி எவ்வளோ பிடிக்குது நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 6 ml பிடிக்குது. 5 to 6 ml இந்த மூடியே பிடிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மூடியில் வந்து நீங்கள் 2 மூடி ஊற்றிக்கலாம், இல்லை 1 மூடி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அளவு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 10 ml நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே போல் இன்னும் ஒரு 10 ml நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். கால்சியம் ப்ளஸ் டானிக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கால்சியம் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். கால்சியம் பர்பஸ் அப்படின்னா அதாவது எக் பைண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த பேர்ட்ஸோட அந்த போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடினமாக தின்னாக இருக்கிறதுக்கு, அதே போல் இந்த முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கால்சியம் ப்ளஸ் டானிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 25 ml பக்கம் மிக்ஸ் பண்ணிட்டேன். 10, 15, 20 ml பக்கம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது. ப்ரிவென்ட் தின்னல் ஷேக்கு, ப்ரிவென்ட் லெக் வீக்னஸ், அதாவது கால் வந்து ஒரு சில பேர்டுக்கு நடுங்கிட்டே இருக்கும், ஒரு கால் தூக்கிட்டே இருக்கும் பேர்ட்ஸு. அந்த மாதிரி பேர்டாக இருந்தாலுமே இந்த சிரப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது இதாகிடும். என்ன ஆகும்னா அது க்யூர் ஆகிடும். அதாவது ஸ்ட்ரென்த்து கிடைக்கல காலில், அதனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ இது கொடுத்தோம்னா ஸ்ட்ரென்த்து கிடச்சிக்கும். எக் ப்ரொடக்ஷன் வந்து க்ரோத் ஆகும் கால்சியம் ப்ளஸ் டானிக்னால. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டு 1 வருஷம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 1 வருஷம் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பேர்ட்ஸுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா நம்ம கலக்கிக்கிறோம். இப்போ பாருங்க, டானிக் கலந்த உடனே